இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையையும் எங்களையும் தொட்டு குணப்படுத்தும் வல்லமையுள்ள இயேசு ஆண்டவரே, நீர் எங்களை குணப்படுத்துகிற அன்பு செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சாலமோன் அரசன் எவ்வாறு உடன்படிக்கை பேழையை எருசலேமிற்கு கொண்டு வந்தார் என்றும், எவ்வாறு இஸ்ரவேலின் பெரியவர்களை கூட்டி ஒருங்கிணைத்து ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து அவருக்கென்று ஆலயம் கட்டி எழுப்புவேன் என்று உறுதி கொடுக்கின்றார். ஆண்டவரின் அருள் பிரசன்னம் உடன்படிக்கை பேழையில் இருந்தது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து இதோ கானான் தேசத்திற்கு கொண்டு வர, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்க அது உதவியாய் இருந்தது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட, அவரை பார்க்க, சுகங்களை அனுபவிக்க பல மக்கள் தேடி வந்தனர். அவருடைய ஆடையை தொட முயன்றனர். தொட்டவர்கள் எல்லாம் குணமானார்கள். இயேசு தொட்டவர்களும் குணமானார்கள். இயேசுவின் தொடுதல் வல்லமையானது, அபிஷேகம் நிறைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய தொடுதலுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் தன்னுடைய வார்த்தை மூலமாக நம் உள்ளத்தை தொடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிரசன்னத்தின் வழியாக, திவ்ய நற்கருணை ஆராதனை வழியாக ஆண்டவர் நம்மை தொட்டு குணப்படுத்துகின்றார். எனவே இதை உணர்ந்து ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் ஆண்டவர் பார்த்து சுகம் தருவார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித அகத்தா கூறுகின்றார், இயேசு கிறிஸ்துவே, அனைத்திற்கும் ஆண்டவரே, நீர் என் இதயத்தை பார்க்கின்றீர், என்னுடைய ஆசைகளை அறிந்திருக்கின்றேன்.